6வது படிக்கிற பசங்க அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டாங்க. 6வது படிக்கிற பசங்க 6வது படிக்கிற பசங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி இவ்வளோ அம்பேத்கர் வந்து யாருங்கிறது இப்படி யார் தப்பா சொல்லி கொடுத்தாங்க? குரு பூஜைக்கு ரெடி ஆயிடுவாங்க எல்லாரும். தென் மாவட்டங்கள்ல பாருங்க, குறிப்பா மதுரை பெல்ட், இந்த பெல்ட்ல இந்த குரு பூஜை டைம்ல நீங்க வந்து ஸ்கூல் பசங்களை பாருங்க, முடி வளர்த்துருப்பாங்க இவ்வளோ பெருசு. யார் நீங்க கேள்வியே கேட்க முடியாது. மொட்டை போடுறதுக்காக, குரு பூஜைக்கு மொட்டை போடுறதுக்காக முடி வளர்த்துருப்பாங்க. பொதுவான அமைப்புகள் ஏன் அங்கே போகிறதில்ல? கண்டிப்பாக தலித் அமைப்புகள் போனால் ஒரு ஸ்டிக்மா இருக்கும், அவங்களால போக முடியாது, அந்த சைட் போக முடியாது. பட் மனித உரிமை அமைப்புகள், மார்க்சிஸ்ட் அமைப்புகள், பெரியாரிஸ்ட் மூமெண்ட்டு ஏன் எஜுகேட் பண்ணல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமாவே எனக்கு புரியல. அப்போ எஜுகேட் பண்ண முடியலன்னா தமிழ்நாட்டில் பல பகுதியில் இயக்கங்கள் வேலை செய்யறோம். பெரியார் இயக்கங்கள் வேலை செய்யலாம், அம்பேத்கர் இயக்கங்கள் வேலை செய்யலாம். இடதுசாரி அமைப்பு பற்றாக்குறை இருக்கு, அதை நேற்றுக்கிறேன். எந்த யாருக்கிட்ட வேலை செஞ்சீங்க? தலித் மக்கள்கிட்டயா? யாருக்கிட்ட வேலை செஞ்சீங்க? தலித் மக்கள் தலித் பகுதியில் வேலை செஞ்சீங்க. அததான் சொல்லுங்க. போதாமையே இல்லை, தலித் மக்கள் மத்தியில் தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்றேன். அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். தலித் மக்கள் மத்தியில தான் எல்லா அமைப்புகளும் வேலை செய்யறாங்க. செய்யுங்க, நல்லா செய்யுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்குதான். ஆனா அவங்க கிட்ட யார் வேலை செய்வாங்கன்னு நான் கேட்கிறேன். அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். எனக்கு இளவரசன்கிட்ட, நான் திவ்யா கிட்ட இளவரசன்கிட்ட என் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு அவங்க கிட்ட வந்து அப்ப 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்ப எனக்கு ஃபோன் வந்தது. என்னன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதிர்ச்சியா இருந்தது, சீரியஸாவே. ஏன்னா இப்ப நான் வந்து எங்கேயோ தூரமா ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி இருக்கேன். பட் சுத்தி அமைப்புகள் எல்லாமே அவங்க கூட இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா அவங்க ரொம்ப தனியா இருந்தாங்க. இப்ப இளவரசன்கள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான். ஆனா இளவரசன்கள் நம்ம நிறுத்தல. கூகுள் ராஜ்கள்னு சொன்னோம், சங்கர்கள்னு சொன்னோம், கவின்கள்னு சொல்றோம், பேர்களை ஆட் பண்ணிட்டே போறோம். இப்போ ஒருவேளை நீங்க வந்து அந்த பெற்றோரை ஆன் த ஸ்பாட் அப்படியே சேர்த்து சுஜித்தோடய சேர்த்து கைது பண்ணணும் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பண்ணியிருந்தா நீங்க நீதி கேட்கறதுக்கு என்ன பாயிண்ட் இருந்திருக்கும்? ஒருவேளை முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருந்தா கண்டிச்சு நாம எதை வச்சு நீதி கேட்டிருப்போம்? முடிஞ்சிருச்சாங்க பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் வந்து இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இன்னும் கூட ரீல்ஸ்ல எல்லாம் வருது. ஒரு ஆதிக்க சாதி தெருவுக்குள்ள போகும்போது செருப்பை கையில எடுத்துட்டு போறாங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாரும். அதை நம்ம டெய்லி பார்க்க தானே செய்யறோம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அங்க இருக்க அரசு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? ஒரு கொலையா நடக்கிறது நமக்கு இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வீடியோ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் குனிஞ்சு செருப்பை எடுத்துட்டு போகலைன்னா எனக்கு என்ன நடக்கும்? ஏன் கிராமப்புறங்களை மையப்படுத்தி யாருமே வேலை செய்யறது இல்லை? இங்க இருக்க முற்போக்கு அமைப்புகள் கூட இங்கதான் வேலை செய்யறோம். ஆதிக்க சாதியினர் மத்தியில போய் யார் வேலை செய்யறாங்க சொல்லுங்க? எல்லாம் தலித் மக்கள் மத்திய. தலித் எம்பவர்மெண்ட் 90கள் ஆரம்பிச்சு நடந்துருச்சு. உண்மையிலேயே ரிசர்வேஷன் என்னன்னு தெரியும், சட்டம் தெரியும், கான்ஸ்டியூஷன் தெரியும், எப்படி நீதி வாங்கணும்னு தெரியும், நீதியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். பட் தெரியாத இடம் இருக்குல்ல, அந்த 50% அங்க யாரு வேலை செய்யறாங்க? தட்சிணத்தம் சண்முகநாதனோட அப்பா நான் பேட்டி எடுக்கும்போது இதுதான் கேட்டாரு, இங்க ஏன் வரீங்க அப்படின்னாரு. அந்த ரத்தம் கூட காயல, வீடு முழுக்க ரத்தம். அந்த பையனை வந்து ஓட ஓட விரட்டி வீடு முழுக்க சுவரெல்லாம் ரத்தமா இருந்தது. நாங்க அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து நான் அவரை பேட்டி எடுத்தேன். அப்ப அவர் கேட்டாரு, இங்க ஏன் வரீங்க, ஏன் எல்லாரும் இங்க வரீங்க, எங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? எங்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்க நல்லா படிச்சிருக்கோம், அரசு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும்னு தெரியுது, தெரியாம இருக்காங்களே அவங்க கிட்ட போங்க, அவங்க சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. ஊர் தெருவுக்குள்ள உங்களை விடல இல்ல, போங்களே, போய் அடினா வாங்குங்களேன். எனக்கு புரியல நிஜமாவே. அம்பேத்கர் சொன்னாரு, புரட்சிக்கு பின் சாதி உங்களை வழிமறிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த அமைப்பாக வேணாலும் இருக்கும், நேம் இட், எந்த தலைவரோட பேர்ல, எந்த என்ன பேர்ல வச்சு நீங்க ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்தியாவில் அவங்க பிரைமரியா பார்க்க வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அது சாதி ஒழிப்பு. எழுத்து தான் பார்த்தீங்கன்னா சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு பேராயுதம். அந்த எழுத்தை ஒரு ஆயுதமாக ஏந்தி இன்றைக்கு சாதி ஆதிக்கத்தையும் பாலாதிக்கத்தையும் வீழ்த்துவதற்கான தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஜெயராணி அவர்களை கருத்துரையாற்ற
வாய்ஸ் அப்படி சரத்தோழறது மாதிரி ரொம்ப கணீர்னு இருக்காது. கேட்குதா? எல்லாரும் கேட்குதுல்ல? மைக் இருக்கா? சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அம்பேத்கர் ரீடிங் சர்க்கிள் தோழர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த களத்தில் நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தவிர்த்துட்டு வெளியில் நடக்கிற முதல் கூட்டம் கவினோட நீதிக்காக நடக்கிற முதல் கூட்டம் இதுதான் நான் நினைக்கிறேன். அது உண்மையாக தான் தோணுது. ஸோ அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் தோழர்களுக்கு. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்ததா? நான் அவர்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன், நம்ம பேசணும், உரையாடலாம் அப்படின்னு சொல்லி. கவினோட விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்ததா இல்லையா? அதிர்ச்சியாக இல்லை, ரொம்ப. அப்போ நீங்கள் நம்ம வாழ்கிற சமூகத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தது கேட்கும்போது. சீரியஸாக நான் அப்போது விபாசனா முடிச்சுட்டு 10 நாள் பயிற்சி முடிச்சுட்டு நான் வந்த அன்னைக்கு ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்த முதல் செய்தி வந்து இதுதான். உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிடணும், உண்மையிலே ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது வந்து 365 நாள் 24/7 நடக்கிற ஒரு பிரச்சனையோட ஒரு சின்ன நீட்சி தான் கவினுக்கு நடந்தது. இப்போ இவர் சொன்னார், இளவரசனோட படுகொலை வந்து ஒரு ஊர்ப்புறத்தில் இருக்க, ஒரு கிராமப்புறத்தில் இருக்க ஒரு இளைஞரோட மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜாய் தோழர் சொன்னார். நான் வந்து இளவரசன் இன்சிடெண்ட் நடக்கும்போது நான் புதியுகம்னு ஒரு சேனலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போது இளவரசனையும் திவ்யாவையும் பேட்டி எடுத்தேன். இப்படி தான் இந்த சேம் சுச்சுவேஷன் தான். ஊரே அவங்க கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல். எல்லா அமைப்புகளும், லைக் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் புடைசூழ அவங்க இருக்கிற மாதிரி எனக்கும் தோணிச்சு. ஏன்னா நான் அவங்கள பார்க்குறதே, ஒரு பேட்டிக்காக அவங்கள பார்க்குறதே வந்து ரொம்ப கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள், நெருக்கடி கிடையில தான் நான் அவங்கள போய் அவங்க வழக்கறிஞர் அனுமதியோடு நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரிப்போர்ட்டையும் நான் எழுதிட்டேன். எனக்கு இளவரசன்கிட்ட, நான் திவ்யாக்கிட்டே இளவரசன்கிட்டே என் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு அவங்ககிட்ட வந்து அப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் வந்தது. என்னன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சீரியஸாகவே. ஏன்னா இப்போ நான் வந்து எங்கேயோ தூரமாக ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி இருக்கேன். பட் சுற்றி அமைப்புகள் எல்லாமே அவங்க கூட இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க ரொம்ப தனியாக இருந்தாங்க. எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல. இப்போ கவின் விஷயத்துலையும் அதுதான் நடக்குது. பார்த்தா நீங்கள் முகநூலில் பார்த்தோன்னா பயங்கர நீதி கேட்குறாங்க எல்லாரும், ஹைப்பர் சென்சேஷன்ஸ். வெளியில் சமூகம், பொது சமூகம் அமைதியாக இருக்குது. பட் நீங்கள் முகநூலை ஒன்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் பயங்கரமாக அரைச்சீற்றத்தோடு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வருது. அப்போ அவங்க 2 பேரோட ரெஸ்யூமையும் நான் அனுப்ப சொன்னேன், அவங்க அனுப்பி கொடுத்தாங்க. அந்த வேலைக்கு வந்து நான் ஒர்க் பண்ண சேனல்லையும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். இது ஒரு கொஞ்ச நாள் போச்சு இந்த ப்ராசஸ். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். தொடர்ச்சியாக மீடியாவில் வந்து அவங்களோட விஷயம் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்தனால எங்கேயும் என்ன நான் ஒர்க் பண்ண சர்க்கிள் அஃப்கோர்ஸ் மீடியாலாம் அவங்கள ப்ளேஸ் பண்ண முடியல. ஆனாலும் திவ்யாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு வீடு, அப்படி போய் சைலண்ட்டாக இருந்துடணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போது இதை நான் எங்கேயும் பதிவு பண்ணல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கைக்கு நான் போயிட்டேன். ஒரு பத்திரிக்கை வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னால் அங்கே ஃபாலோ பண்ண முடியல. நான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தேன். இந்த கோர்ட்டுக்கு திவ்யா வர்றது, இந்த அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த குளறுபடிகள் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நானும் வேலைக்கு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுறேங்க. ஒரு வாரத்துக்கிட்ட ஏதோ ஒரு கேப் நாங்கள் பேசாமலே போயிட்டோம். திடீர்னு பார்த்தா அந்த கொலை என்று சொல்லப்படுகிற தற்கொலை என்று சொல்லப்படுகிற அந்த கொலை வந்து நடந்துச்சு.
நான் அந்த ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டேன் நான். எப்படி எனக்கு இதை அந்த உணர்வு நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மேபி ஒரு வேலை வாங்கி வேலை கிடச்சிருந்து அவங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் அதுதான் தோணல. நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டு அது நடக்காதப்ப இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னும் போது அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அந்த சூழல் வந்து அப்படி இல்லை. இன்னும் என்கிட்ட 2 பேரோட ரெஸ்யூம் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவங்க வேலை கேட்டு அனுப்பிச்ச ரெஸ்யூம். இப்போ நான் இது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இந்த மாதிரியான சாதிய படுகொலைகளாக இருக்கலாம், ஹானர் கில்லிங் ஆணவ கொலையாக இருக்கலாம், சாதிய வன்புணர்ச்சிகளாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் தான் நாம் அவங்களோட இருக்கோம். நீங்கள் வழக்கறிஞர் இருக்கார், நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட தனி போராட்டம் தான், தனி போராட்டம். இது எங்கேருந்து பார்க்குறோன்னா, கயர்லாஞ்சி எங்கே நீங்கள் இன்னும் போகலாம், பட் கயர்லாஞ்சியில் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 குடும்பத்தையே வந்து ஒரு ஊர் ஆதிக்க சாதியினர் வந்து ஒரு தலித் குடும்பத்தை வந்து முற்றிலுமாக சிதைச்சாங்க. அப்படி அந்த குடும்பத்து பெண்களை வந்து கடுமையான முறையில் வந்து வன்புணர்ச்சி பண்ணி வந்து கொலை பண்ணாங்க. இந்த கேஸ் நடக்கும்போது ரொம்ப வருஷம் இந்த கேஸ் நடந்தது. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு சர்வைவர் தான் இருந்தார். அவரும் இறந்துட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் கேஸ் போச்சு. அவர் கடைசியாக அவர் தனியாக நின்னார், ரொம்ப தனியாக. இப்போ இந்த கேஸ்லேயும் அதுதான் நடக்கும், சந்தேகமே இல்லை. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் முகநூலில் பார்த்தா கவின் பற்றின போஸ்ட்லாம் ஓல்டு போஸ்ட் தான் வருது, இப்போல்லாம் எதுவும் வரதில்லை. அங்கே எவ்வளோ மீடியா இருக்குது, அங்கே எவ்வளோ அமைப்புகள் இருக்காங்க, இன்னும் தேஞ்சிடும். இன்னும் ஒரு வாரத்தில் தேஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சண்டையை அவங்க தனியாக போட்டுக்கிட்டு இருக்கணும். இதுக்கடையில் SC/ST ஆக்ட்லேயோ இந்த மாதிரியான காஸ்ட் கில்லிங்ஸில், ஹானர் கில்லிங்ஸில் என்ன மாதிரியான வழக்கு எப்படி போகுது, அது எப்படி எக்ஸிக்யூஷன், ட்ரையல் எப்படி நடக்குது, எக்ஸிக்யூஷன் எப்படி போகுது, கன்விக்ஷன் வருதா இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பெட்டி செய்தியாக போடுவாங்க. அந்த வழக்கில் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குன்னா அது குட்டி பெட்டி செய்தியாக வரும், நமக்கு அது தெரியாது. இந்த கேஸோடு நம்ம இருக்க மாட்டோம், இந்த கவின் ஃபேமிலியோடு நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இளவரசன்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான். அந்த இளைஞர் எல்லா அந்த வயதுடைய எல்லா இளைஞர்களையும் தான் அது குறிக்குது. ஆனால் இளவரசன்கள் நம்ம நிறுத்தலை, கோகுல் ராஜ்கள்னு சொன்னோம். அடுத்து கவின்கள்னு சொல்கிறோம், சங்கர்கள்னு சொன்னோம். பேர்களை ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே உள்ளடக்கி தான் நம்ம இருக்கோம். சரி, இந்த ஹானர் கில்லிங்கிறது வெறுமனே ஒரு என்ன சொல்ற, அது தனி பிரச்சனை. நம்மளால் அதை தனியாக தீர்க்க முடியுமா? நிஜமாவே இந்த கொலைகளை நம்ம எப்படி எவ்வளோ நம்ம பண்ணாலும் இந்த கொலைகளை நம்ம தீர்க்க முடியாது. நீங்கள் முகநூலில் ஆளாளுக்கு ஒரு தீர்வெல்லாம் எழுதுறாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பெற்றோரை ஆன் த ஸ்பாட் அப்படியே சேர்த்து சுஜித்தோடையே சேர்த்து கைது பண்ணணும் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பண்ணியிருந்தா நீங்கள் நீதி கேட்கறதுக்கு என்ன பாயிண்ட் இருந்திருக்கும்? ஒருவேளை முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருந்தா கண்டிச்சு நாம் எதை வச்சு நீதி கேட்டிருப்போம்? முடிஞ்சிருச்சாங்க பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொருத்தருக்கு அது நடக்காது. இந்த விஷயங்கள் இந்த முகநூல் சென்சேஷனலிசம் வச்சு நான் சொல்கிறேன், அங்கே முடிஞ்சிருச்சா பிரச்சனை, இனிமேல் நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சொன்ன மாதிரி 365 days நான் என்னோட 25 வருஷமாக இந்த சாதிய நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியவங்க தான். நான் மட்டும் பெருசாக அதை உத்தெல்லாம் பார்க்கல. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக இருந்து பார்த்தாலே இந்த சாதிய சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். இது ப்ராப்ளம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் தீர்வுன்னு பேசுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். முதல்ல ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ சாதிங்கிறது வந்து எங்கே இருக்கு? ஆக்சுவலி சாதியை வந்து நாம் அரசியல் ரீதியாக படிச்சிருக்கோம், சமூக ரீதியாக படிச்சிருக்கோம், பொருளாதார ரீதியாக படிச்சிருக்கோம். எல்லாம் அம்பேத்கர், பெரியார் எல்லாரும் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க.
சாதி எப்படி நிறுவப்பட்டிருக்கு, ஜியாகிரபிக்கலாக நிறுவப்பட்டிருக்கு, ஒரு நிலவியல் ரீதியாக நிறுவப்பட்டிருக்கு கிராமப்புறங்களில். இந்த இந்தியா ஏன் இவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ராங்காக, இவ்வளோ துண்டு துண்டா, சின்ன சின்னதா, ஏன் வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு என்ன சொல்ற தெர்மோகாலில் இருக்கிற சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி சேர்ந்து ஒரு பெரிய பிம்பமாக இந்தியாவாக ஏன் ஆக்கப்பட்டிருக்கு? ஏன் இவ்வளவு கிராமங்கள்ங்க? அந்த கிராமங்களை வந்து அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த சாதியை வந்து விட்டு விலகி போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 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 ஒரு கிராமம் எனி வில்லேஜ் மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. எனி கிராமப்புறத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர் இருக்கும், சேரி இருக்கும். ஊரில் வந்து தண்ணி, ஊரில் ஆதிக்க சாதியினர் இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசுலாம் இல்லை. ஆனால் ஊர் சேரி அப்படின்னு ஒரு பிரிவோட ஒரு 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 இடம் இருக்குது அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக அன்டச்சபிலிட்டி நிலைநிறுத்தப்பட்டு தான் இருக்கும். ஏன் அந்த பிரிவு வருது அப்படின்னாலே இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் அதை அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு தான். நீ வேற நான் வேற, நான் மேலே நீ கீழே அப்படிங்கிறத ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த அந்த கட்டமைப்பே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் வந்து இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. ஆமா, இன்னும் கூட ரீல்ஸ்ல எல்லாம் வருது. ஒரு ஒரு ஆதிக்க சாதி தெருவுக்குள்ள போகும்போது செருப்பை கையில் எடுத்துட்டு போறாங்க, சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும். அதை நம்ம டெய்லி பார்க்க தானே செய்கிறோம். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்க இருக்க அரசு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? ஒரு கொலையா நடக்கிறது நமக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வீடியோ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா வெட்டிட்டாங்க, அதுவும் ஒரு டிசிஎஸ்ல ஒரு படித்த பையன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பையனை வெட்டிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு குறைவான ஆட்கள், நம்ம பொது என்ன சொல்றது, ஒரு முற்போக்கான சர்க்கிளில் அதிர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படின்னா அந்த சம்பவம், அந்த நிகழ்வு ஏன் உங்களுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணல? அதுதான் ஊற்று. நான் குனிஞ்சு செருப்பை எடுத்துட்டு போகலைன்னா எனக்கு என்ன நடக்கும்? சைக்கிள்ல போகல. இன்னொரு வீடியோ சைக்கிள்ல போக மாட்டேங்கிறாங்க, அந்த இடம் வந்தா சைக்கிளை விட்டு இறங்கிடுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்போ நீங்க சொல்லுங்களேன், இதெல்லாம் இப்ப நடக்குதுன்னு உங்களுக்கு நடக்க சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அது நடக்குது. இன்னும் தோல்ல துண்டு போட முடியாது, புது சட்டை போட முடியாது, நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் இருக்கு. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட இடையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க கிராமப்புறங்கள்ல. அதுல இந்த இரட்டை குவளை முறை, நம்ம எதெல்லாம் தீண்டாமையோட ஃபார்ம்ஸ் சொல்றோமோ அதெல்லாம் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கு. அப்போ இந்த அட்ராசிட்டிங்கிறது என்ன சொல்லுங்க? காஸ்ட்டுக்காக ஒருத்தரை கொலை செய்யறது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரை ரேப் பண்றது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரை கொலை செய்கிறது, காஸ்ட்டுக்காக ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை எரிக்கிறது, வீட்டை உடைக்கிறது, டேமேஜ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டியை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அட்ராசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அட்ராசிட்டிஸ் நடக்காமல் இருக்கணும்னா இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸை வந்து நம்ம ஒழிக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் இந்த விதிமுறை மீறப்படுதோ, இந்த சாதிய அந்த விதிமுறைகள் இருக்குல்ல, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த விதிமுறை, அது என்னவா நமக்கு சாதாரண விஷயமா இருக்கும். உன் தெருனா என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோலே இருக்காது. சில விஷயம் காலத்தோட வளர்ச்சியில சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை கூட இன்னைக்கும் அப்படியே எப்ப பாரு கிராமப்புறங்கள்ல இந்த ஆதிக்க சாதி பகுதி வந்து சிசிடிவி. என்ன சிசிடிவினா காமெடியில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கிழவிங்கெல்லாம் சிசிடிவின்னு சொல்லி, அவங்களோட வேலையே வந்து தலித் மக்கள் இருக்க, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இருக்க பகுதியை கண்காணிக்கிறது தான். என்ன கண்காணிக்கணும்னா எந்த வகையிலையும் அவங்க வளர்ச்சி வந்துடக்கூடாது. ஓ படம் டிகிரி முடிச்சிட்டானா, ஓ பைக் வாங்கிட்டானா, பார்த்துக்கிட்டே இருக்காது, அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாய்சன், அது எல்லாமே அவங்களுக்கு பாய்சன். அப்போ நீ வந்து வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிற, அப்போ அவன் மேலே கரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையனை படிக்க, ஒரு பசங்களை வந்து அந்த பகுதியில் இருக்க பசங்களை முன்னேற்றுறாங்களா, படிக்க வைக்கிறாங்களா, டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்களா. கச்சநத்தத்தில் நடந்தது,
சண்முகநாதன் ஒரு பையன், நம்ம சரத் தோழர் மாதிரி, அந்த பகுதியில் அந்த ஊரில் தன்னோட சமூகத்தில் இருக்க குழந்தைங்கள படிக்க வழி நடத்துறது. ஒரு ஊருக்கு ஒருத்தர் அப்படி நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டடி சர்க்கிள் வச்சுருப்பாங்க, பசங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. தன்னோட கொஞ்சம் லேண்ட் வச்சுருக்காரு அந்த பையன், அந்த லேண்டில் அதை கொஞ்சம் செலவு பண்ணி, தன்னோட காசை செலவு பண்ணி இந்த பசங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்கிறது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி எழுத வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த பையன். அவர் இளைஞர், இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அவங்க அப்பா வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் இதில் வேலை பார்க்குறவங்க, அரசு ஊழியர்கள். இந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஒரு நாள் அவனை வந்து அவன் ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணாங்க, அந்த கிராமம் வந்து அந்த தேவதூதனை இழந்து விட்டதுன்னு. ஒரு 500 குடும்பம் இருக்கிற ஒரு பகுதியில் 500 பேர் இருக்கிறதா, ரொம்ப சின்ன கிராமம் அது இருக்க பகுதியில் ஒருத்தன் ஒளி விளக்கா இருக்கான். அவனை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவனோட செயல்பாடுகளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க மைண்டில் அந்த பாய்சனை. அவன் நிறைய இளைஞர்களை உருவாக்குறான். 2018 நடந்தது. அந்த 7 பேரை வெட்டினாங்க. அதில் 4 பேர் ஸ்பாட்டில் அவுட்டு. அதில் சண்முகநாதனும் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கும். எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆகிருக்கு. இந்த பசங்க இந்த மாதிரி பண்ண சாத்தியமான ஆட்கள் மேலே புகார்லாம் போயிருக்கு. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு விதிமுறை இருக்குது, அந்த விதிமுறையை நீ மீறக்கூடாது, சாதிக்குன்னு நாங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம், அதை நீ மீறினேன்னா உன்னை இந்த அட்ராசிட்டி ஃபார்ம்ஸில் எதுலையாவது உன்னை பெண்களாக இருந்தால் உங்களை ரேப் பண்ணிடுவோம், நீ சொத்து வச்சுருந்தேன்னா உன் சொத்தை உடைச்சிருவேன். ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? ஏன் அப்போ இந்த ஊர் சேரிங்கிற இந்த சிஸ்டம், நீங்கள் நகர்ப்புறங்களுக்கு சிச்சுவேஷன் வேறு, இங்கே ரொம்ப வேறு ஃபார்மில் அது ஆப்ரேட் ஆகும். பட் ஹார்ட் கோராக எங்கே ஆப்ரேட் ஆகுன்னா வில்லேஜஸில். எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது நம்ம ஊரில்? 60-70% நம்ம நாட்டில் வந்து கிராமப்புறங்கள் தான். அப்போ 60% இந்தியா வந்து இவ்வளவு நீங்கள் 2500 வருஷம் வன்மத்தை சேர்த்து வச்சிருக்க ஒரு இடமா இருக்கும்போது இந்த இந்த அரசியல், இந்த அரசாங்கம், இந்த அரசுகள், மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் அதை ஒரு பிரச்சனையாவே அட்ரஸ் பண்ணல. ஏன்? ஊற்று கண்ணா இருக்குல்ல, எங்க நடக்குது காஸ்ட் கிரைம்ஸ்? எங்க நடக்குது? நகர்ப்புறங்கள்ல நம்ம பிரைவேட் இங்கே வேலை பார்க்குற இடங்கள்ல நீங்கள் வாடகை வீடு கேட்டு போனீங்கன்னா என்ன ஆளுங்கன்னு கேட்குறது, இது மாதிரி நடக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஊற்றுக்கண்ணா இருக்குது. அங்கே தான் உற்பத்தி செஞ்சு அனுப்புகிறாங்க. இந்த சாதிய மனநிலையை வந்து அங்கே உற்பத்தி செஞ்சு அனுப்புகிறாங்க. நம்மெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். அப்படின்னும் போது ஏன் கிராமப்புறங்களை மையப்படுத்தி யாருமே வேலை செய்யறதில்லை? இங்கே இருக்க முற்போக்கு அமைப்புகள் கூட இங்கே தான் வேலை செய்கிறோம். ஆதிக்க சாதியினர் மத்தியில் போய் யார் வேலை செய்கிறாங்க சொல்லுங்க? எல்லாம் தலித் மக்கள் தலித் எம்பவர்மெண்ட் 90களில் ஆரம்பிச்சு நடந்துருச்சு. உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும் தலித் மக்களுக்கு என்ன சோசியல் ரியாலிட்டி என்னங்கிறது தலித் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். சட்டம் தெரியும், கான்ஸ்டியூஷன் தெரியும், எப்படி நீதி வாங்கணும்னு தெரியும், நீதியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். பட் தெரியாத இடம் இருக்குல்ல, அந்த 50%. அங்க யார் வேலை செய்யறாங்க? எந்த அமைப்பும் அங்க வேலை செய்யறது இல்லை, அங்க போறதே இல்லை. எப்படி நம்ம குழந்தைகளை, இளைஞர்களை, இதே கச்சநத்தம் படுகொலை அப்போ நான் பள்ளிகளுக்கு விசிட் பண்ணேன், மதுரை விருதுநகர் சைடில். அங்கே ஏன்னா இதை பண்ணின பசங்க வந்து ஒரு 21 வயதுக்குட்பட்ட பசங்க, இளைஞர்கள். ஸோ ஆப்வியஸாக எனக்கு தோணுச்சு, என்ன மாதிரியான ஸ்கூல் சிஸ்டம் இங்கே இருக்குது இப்போ இந்த பீரியடில், ஒரு 2015-18 காலகட்டங்களில் எப்படி இருக்குது 17-18 அப்படின்னு அந்த ஸ்கூல் பசங்களோட பேசுனீங்கன்னா
நீங்க வந்து ஒரு அடல்ட்டுக்கு இருக்கும்ல ஒரு வெறி. 6வது படிக்கிற பசங்க அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 6வது படிக்கிற பசங்க. 6வது படிக்கிற பசங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி இவ்வளோ அம்பேத்கர் வந்து யாருங்கிறது இப்படி யாரு தப்பா சொல்லி கொடுத்தாங்க? குரு பூஜைக்கு ரெடி ஆயிடுவாங்க எல்லாரும். நீங்க தென் மாவட்டங்கள்ல பாருங்க, குறிப்பா மதுரை பெல்ட், இந்த பெல்ட்ல இந்த குரு பூஜை டைம்ல நீங்க வந்து ஸ்கூல் பசங்களை பாருங்க, முடி வளர்த்துருப்பாங்க இவ்வளோ பெருசு. யார் நீங்க கேள்வியே கேட்க முடியாது. மொட்டை போடுறதுக்காக, குரு பூஜைக்கு மொட்டை போடுறதுக்காக முடி வளர்த்துருப்பாங்க. சாதி என்ன இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துருவோட இதெல்லாம் வந்தது அறிக்கையெல்லாம், ஆனா சாதி அடையாளங்களோட தான் இருப்பாங்க எல்லாரும். நீங்க எந்த முற்போக்கும் நீங்க ஒரு பகுத்தறிவு சார்ந்து எதுவுமே, ஜனநாயகம் சார்ந்து எதுவுமே நீங்க அவங்கள்ட்ட பேச முடியாது. அந்த வயசுலயே பேச முடியாதுன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அவங்கவுங்களுக்கா ஒரு விழிப்பு வந்து ஐயோ அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நம்ம மாற்று சிந்தனைக்குள்ளேயே வருவோம். அப்ப 95% மக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தனும் ஒரு ஆட்டம் பாம் மாதிரி நம்ம உற்பத்தி செஞ்சு அனுப்புறோம். சீரியஸாவே நம்ம இந்திய குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொரு குழந்தையையும் அப்படியே நல்லா ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கான ஒரு அணு ஆயுதம் மாதிரி அவங்கள உற்பத்தி பண்ணி நம்ம தயார் பண்ணி அவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்மத்தோட அனுப்புறோம். ஆனா இதை யாருமே அட்ரஸ் பண்ணலையே. எப்படி எனக்கு நான் யோசி உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே என்ன தீர்வை சொல்றது, எப்படி எங்க இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நீங்க யோசிச்சிருக்கீங்களா யாராவது சீரியஸாவே? இது எங்க ஸ்டார்ட் பண்றது இந்த சேஞ்ச்? அமைப்புகள் யாருமே வந்து அந்த என்ன சொல்ற டச்சபிள் இந்தியான்னு இருக்குல்ல, தீண்ட தகுந்த இந்தியா, அங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஓகே, நீங்க வந்து தலித் மக்களுக்கு விழிப்பு தேவை, அது வந்து தலித் கட்சிகள் அமைப்புகள் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களே. அந்த சைடு சண்முகநாதன் கச்சநத்தம், சண்முகநாதனோட அப்பா நான் பேட்டி எடுக்கும்போது இதுதான் கேட்டார், இங்க ஏன் வரீங்க அப்படின்னாரு. அந்த ரத்தம் கூட காயல, வீடு முழுக்க ரத்தம். அந்த பையனை வந்து ஓட விரட்டி வீடு முழுக்க சுவரெல்லாம் ரத்தமா இருந்தது. நாங்க அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து நான் அவரை பேட்டி எடுத்தேன். அப்ப அவர் கேட்டாரு, இங்க ஏன் வரீங்க, ஏன் எல்லாரும் இங்க வரீங்க, எங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? எங்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்க நல்லா படிச்சிருக்கோம், அரசு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும்னு தெரியுது, தெரியாம இருக்காங்களே அவங்க கிட்ட போங்க, அவங்க சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. நம்ம எப்ப சொல்லி கொடுக்க போறோம் அவங்களுக்கு? பொதுவான அமைப்புகள் ஏன் அங்க போறதில்ல? கண்டிப்பா தலித் அமைப்புகள் போனா ஒரு ஸ்டிக்மா இருக்கும், அவங்களால போக முடியாது, அந்த சைடு போக முடியாது. பட் மனித உரிமை அமைப்புகள், மார்க்சிஸ்ட் அமைப்புகள், பெரியாரிஸ்ட் மூமெண்ட்டு ஏன் எஜுகேட் பண்ணல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமாவே எனக்கு புரியல. அப்ப எஜுகேட் பண்ண முடியலன்னா என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுல பல பகுதியில இயக்கங்கள் வேலை செய்யறோம், பெரியார் இயக்கங்கள் வேலை செய்யறோம், அம்பேத்கர் இயக்கங்கள் வேலை செய்யறோம், இடதுசாரி அமைப்பு பற்றாக்குறை இருக்கு, அதை ஏற்றுக்கிறேன். ஆனா இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யணும்னு சொல்லாது. நான் ஆதிவாசி மலைவாழ் மக்கள் வேலை செஞ்சாங்க, அங்கேயும் பல்வேறு பாதிப்பு இருக்கு. ஒவ்வொரு மூலையிலையும் RSS இந்து முன்னணி அமைப்புகள் வேறு விட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாக்கல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீ கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற பகுதியில நம்ம போய் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு. துப்புரவு தொழிலாளர் பத்தி கோயம்புத்தூர்ல ரத்தனபுரிங்கிற இடத்துல வேலை செய்ய முடியாது, கொலை உருவாங்க. நான் வேலை செஞ்சிருக்கேன் அந்த பகுதியில் 20 ஆண்டுகள் முன்னாடி. ரத்தனபுரியில அந்த அளவுக்கு வெளி தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற பகுதி. யார்கிட்ட வேலை செஞ்சீங்க? தலித் மக்கள்கிட்டயா? யாருக்கிட்ட வேலை செஞ்சீங்க? தலித் மக்கள் தலித் பகுதியில வேலை செஞ்சீங்க, அததான் சொல்றீங்க. போதாமையே இல்ல, தலித் மக்கள் மத்தியில தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்றேன். அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்றீங்க.
தலித் மக்கள் மத்தியில தான் எல்லா அமைப்புகளும் வேலை செய்யறாங்க. செய்யுங்க, நல்லா செய்யுங்க, அவங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குதான். ஆனா அவங்க கிட்ட யார் வேலை செய்வாங்கன்னு நான் கேட்கிறேன். அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஊர் தெருவுக்குள்ள உங்களை விடல இல்ல, போங்களே, போய் அடிலாம் வாங்குங்களேன். எனக்கு புரியல நிஜமாவே. ஒரு நிமிஷம், அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து தலித் மத்தியில வேலை செய்யறாங்க, இல்ல தலித் மத்தியில தான் வேலை செய்யறாங்க, இடைநிலை ஜாதிகள் மத்தியில வேலை செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மீன் ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல போங்க போய் அடிவாங்க அப்படின்னு, செத்துருக்காங்க நிஜமாவே. அதான் நான் சொல்றேன். இடைநிலை ஜாதிகள் மத்தியில வேலை செய்ய இல்ல, இடைநிலை சாதிகளை எதிர்த்து வேலை செஞ்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தலித் மக்கள் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. தலித் உரிமைகளுக்காக பஞ்சமினில போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தலித் மக்கள் பக்கம் நின்று இடைநிலை சாதிகளை எதிர்த்து கண்டிப்பா இந்த அமைப்புகள் வேலை செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அது போதாம இருக்கலாம், பட் அது நடந்திருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா ஒரு எஜுகேஷன் தேவைப்படுதுல்ல. முந்தி வந்து திராவிட இயக்கம் வந்து தெருமுனை கூட்டங்கள் போட்டாங்க. ஒரு எஜுகேஷன், நீ வந்து இப்படி ஒரு நம்பி ஒரு விஷயம் நீ நம்புறல சாதிங்கிற பேர்ல, அது தப்பு அப்படிங்கிறத நீங்க போராட்டம், இங்க இருந்து போராட்டம், அதை தான் நான் சொல்றேன். இந்த சைடு இருந்து போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கதான் உற்பத்தியே நடக்குது. காஸ்ட் கிரைம்ஸோட உற்பத்தி வந்து அங்க இருக்கு. அப்ப அவங்கள பண்படுத்துறத, அவங்கள ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாத்துறதுல நம்மளோட பங்களிப்பு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். சரி, அமைப்புகள் வேலை செய்ய முடியாது அப்படின்னே வச்சுக்குவோம். நீங்கள் போனாலே பெரியாரிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் எல்லாம் வந்துட்டாங்கப்பான்னு உங்களை உள்ளே விடலை. அரசு என்ன பண்ணுது? என்ன நீங்கள் SC/ST ஆக்ட்னு ஒன்று இருக்குது. SC/ST POA ஆக்டில் வந்து தோழர் சொன்னார்ல, DVMC டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று மாவட்டம் தோறும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து கலெக்டரு, SP, மாவட்ட அமைப்பில், அந்த அமைப்பில் வந்து ST, NGO சேர்ந்தவங்க, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த மாவட்டம் தோறும் இயங்குது. இது ஆக்ட் படி அமைக்கணும், அமைச்சிருக்காங்க, எல்லா மாவட்டங்களையும் இருக்கு. அந்த மாவட்டம், அந்த DVMCயோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நம்ம சொல்யூஷனை நோக்கி நம்ம பேசிட்டோம், பிரச்சனை என்ன நமக்கு கிளியராக தெரியுது. யார் பண்ண முடியும் இதை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் அமைப்புகள் போக முடியுமானா போக முடியாது, அதை நான் ஏற்கலை, இருந்தாலும் போக முடியாதுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படி போய் தான் நீங்கள் நம்ம பல கலவரங்கள் உண்டானா கூட நம்ம அவங்க மத்தியில் வேலை செய்யணும் அப்படின்றது தான் தேவை இருக்குது. இல்லைன்னா அங்கேருந்து இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் கிரிமினல்ஸ் இன்னைக்கு சுர்ஜித் வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் எந்த இளைஞரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பொட்டன்ஷியல் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸாக இருக்காங்க. பொட்டன்ஷியல் கிரிமினல்ஸ் எப்போ வேணாலும் அவன் ஒரு கேஸ் வாங்கக்கூடியவனா இருக்கான். அப்படி ஒரு சமூகம், ஒரு இந்த பர்டிகுலர் டாமினன்ட் காஸ்ட்டை மட்டும் நான் சொல்லலை, யாருக்கெல்லாம் அந்த எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்க, எல்லா இந்தியா முழுக்க இருக்க எல்லா டாமினன்ட் காஸ்டையுமே சொல்கிறேன். இப்போ அவங்கள யார் அட்ரஸ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கேள்வி. அவங்க சமூக தலைவர்கள் சாதியை வந்து இன்னும் மேலும் மேலும் சாதி வெறியை வந்து திணிக்கிற மாதிரி, அது மேலே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவங்க வளர்த்து விடுறாங்க. ஓகே, அதனால அவங்க எல்லா சமூகங்களுமே ஏதோ ஒரு சாதி தலைவர்களோட அமைப்புகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா அது லீகலா? அது கான்ஸ்டியூஷன் படி அது லீகலா? அதை இந்த அரசு அமைப்பு ஏன் அதை வேடிக்கை பார்க்குது? இன்னைக்கு எல்லாருக்குமே வேலிடேஷன் இருக்கு, எல்லாரும் ஓட் பாலிடிக்ஸ்குள்ள இருக்காங்க. எல்லா சாதி அமைப்பையும் எல்லா சாதி கட்சியையும் ஆதரிச்சாதான் நான் வந்து இன்னைக்கு ஆட்சியை அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை. அதனால அவங்க சாதி அமைப்பையும் தலைவர்களையும் ஆதரிக்கிறாங்க. அந்த தலைவர்கள் தன்னோட பிழைப்புக்காக பண்றாங்கல்ல, எங்க உடைக்கிறது? நீங்களே யோசிப்பாங்க, நான் யோசிச்சிருக்கேன் இதை. இந்த கண்ணியை எங்க அறுக்கிறது? இப்படி இறுக்கமா இருக்குல்ல, எப்படி அறுக்கிறது, எப்படி உடைக்கிறது? அப்ப இந்த DVMC சரி ஓகே, நீங்க வந்து அரசா தனியா ஒரு
ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ ஒரு இதுவோ உருவாக்கி இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் மக்களை பண்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு எஜுகேஷன்லேயோ எதுலேயோ ஒரு சிஸ்டமாக ஒன்று பண்ணலை. இது வரைக்கும் பண்ணலை. அப்படி ஒன்றும் நம்ம கேள்விப்படல. குற்றங்கள் நடந்தால் அது அட்ராசிட்டிஸ் நடந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான கமிஷன்கள்லாம் இருக்குது. அது செயல்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு நம்ம எங்கே வேலை செய்யணும்? ப்ரிவென்ஷனில் தான் நம்ம வேலை செய்யணும். SC/ST ஆக்ட் வந்து அடிப்படையில் அது ஒரு ப்ரிவென்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இப்போ அந்த ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதில் 10 பாயிண்ட் மீது எல்லாமே குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு தான் பக்கமாக இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 10 பாயிண்டோட எக்ஸிக்யூஷன் எந்த லெவலில் இருக்குது? SC/ST ஆக்ட்லேருந்தே எடுத்து பண்ணுங்களேன். பொதுவாக நீங்கள் ஒன்றும் உருவாக்கல. SC/ST ஆக்டில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மாவட்டம் தோறும் இந்த மாதிரியான கண்காணிப்பு குழுக்களை உருவாக்கி அவங்களோட வேலை என்ன? அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா கிராமப்புறமுமே அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் தான். சந்தேகமே இல்லை. அதில் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி சோஷியல் ஸ்டடீஸ்லாம் யாரும் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நீங்கள் எந்த ஊருக்கு ரேண்டமாக எனி வில்லேஜ் நீங்கள் போங்க, அந்த தெரு அந்த ஆளுங்க அவங்கெல்லாம் எங்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் நாங்கள் சும்மா விட்டுருவோமா, இப்படி தான் இருக்கும். அப்போ எல்லாமே அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் தான். இப்போ அந்த அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸை எனி ரேண்டம் வில்லேஜ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும்? பீஸ் கமிட்டிஸ் நடத்தணும். அமைதி பேச்சுவார்த்தை. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒன்று ஓகே, இது வந்து ரொம்ப வெளிப்படையாக சாதிய படுகொலை நடந்த இடம். எந்த DVMC மெம்பர் போனாங்க? DVMC மெம்பர், DVMC அங்கே டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி அங்கே போச்சா? என்ன பீஸ் மீட்டிங் நீங்கள் நடத்துறீங்க? அவன் எழுதுறான்ல ஃபேஸ்புக்கில் எழுதுறான். இதோட முடிய போகிறதில்ல, சவால் விடுறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சிங்கிள் தனி படுகொலையாக இருக்கலாம், 4-5 பேர் 7-8 பேரை வெட்டின கொலைகளாக இருக்கலாம். பீஸ் மீட்டிங்ஸை நடத்துனது கிடையாதுங்க DVMC. அவங்க ஒரு குவார்ட்டர்லியாக அண்ட் ஹாஃப் இயர்லியாக ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டிக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னென்னா எப்படி இருக்குது அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியாஸில் நாங்கள் என்ன வேலை பார்த்துருக்கோம், என்ன மாதிரி மீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை இதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ரிவென்ஷனில் உங்களுக்கு ஆக்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2011 ஆறுமுக சேர்வை வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் ஜஸ்டிஸ் கஜ்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் இந்த ஒரு இடத்துல அட்ராசிட்டி நடக்கும் அப்படின்னா அந்த அட்ராசிட்டிஸை நடக்கிறத தடுக்கலை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, SP, SSP இவங்கெல்லாம் இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இங்கே எந்த கேஸ்லையும் பண்ணதில்லை. சென்ஸ் பண்ணி அந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க வேலையே அதுதான். நீங்கள் களத்தில் தான் இருக்கணும். வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் அந்த அவங்கக்கிட்ட இருக்க ஆயுதங்களை பறிமுதல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சுர்ஜித் என்ன பண்ணியிருந்தான்? அவனோட எல்லா போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட்டில் அவன் அருவாவோடு நின்றுக்கிட்டு இருந்தான். நீங்கள் இத்தனைக்கும் போலீஸோட குடும்பம் அது. அதே அருவா வச்சு தான் அவன் வெட்டியிருக்கான். அவன் அருவா வச்சு அவ்வளோ போஸ்ட்டு போட்டிருக்கான். ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் இப்படி வளைச்சி அருவா வச்சு போஸ்ட் போட்டிருக்கான். நீங்கள் DVMC என்ன பண்ணீங்க? உங்கள் பகுதியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதே தான் ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. ஸ்டேட் முழுக்க இருக்கிற விஷயங்களை பார்த்து ரிப்போர்ட் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? நிஜமாவே எனக்கு தெரியல. எங்கே நீங்கள் ப்ரிவென்ஷனை எந்த விஷயமே பண்ண மாட்டீங்க. நீங்களாவும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆக்டில் இருக்கிற விஷயத்தையும் வந்து ஒழுங்காக செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னா என்ன இது எப்படி தடுக்க முடியும்? என்ன தீர்வு? இது எப்படி தீர்வுன்னு சொல்கிறேன்? எப்படி
தீர்வை நோக்கி நம்ம எப்படி அரைவாகிறது நிஜமாவே தெரியல சீரியஸாவே. ஆணவ கொலைக்கு சட்டம் வந்தா, தனி சட்டம் கொண்டு வந்தா இது சரியாயிடுமா? ரெண்டு சைட்லையுமே பேசுறாங்க. சட்டம் எவ்வளோ சட்டம் வேணாலும் தேவைதான், கொண்டு வரணும் தான், அதுல எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. சட்டம் கண்டிப்பா நீங்க வந்து இந்த சமூகத்தை பண்படுத்துறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு, இங்க இருக்க மனித உரிமைகளை காப்பாத்துறதுக்கு இன்னும் 1000 சட்டம் கூட கொண்டு வாங்க, அது இல்லை பிரச்சனை. என்ன எக்ஸிக்யூஷன் பண்றீங்க? SC/ST ஆக்டோட அதாவது நடக்கிற கிரைம்ஸுக்கும் நிறைய அண்டர் ரிப்போர்ட்டட் அன்ரிப்போர்ட்டட் தான். நீங்கள் வந்து எந்த வில்லேஜ், ஒரு சாம்பிள் வில்லேஜஸ் 10 எடுத்தீங்கன்னா 10 நாளுக்கு நீங்கள் டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாளுக்கும் அந்த 10 வில்லேஜில் 100கணக்கான குற்றங்கள், அட்ராசிட்டிஸ்ன்னு நீங்கள் இது பண்ண முடியும். அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ நடக்கிற விஷயங்கள், நடக்கிற அட்ராசிட்டிஸ்க்கும் இல்லை ஒடுக்குமுறைகளுக்கும் அது எஃப்ஐஆராக மாறுறதுக்கு, வழக்காக பதிவு செய்யப்படுறதுக்குமான இடைவெளி வந்து ஒரு மலையளவு இருக்கும். எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுறதுக்கும் ட்ரையலுக்கு வர்றதும் இருக்கிற கேப் வந்து ஒரு மலையளவு இருக்கும். ட்ரையலுக்கு வந்து கன்விக்ஷன் ஆகுது. எத்தனை வழக்குகள் பெண்டிங்? SC/ST ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கு. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி இருக்கிற ஆக்டிலேயே, கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிற ஆக்ட் வந்து SC/ST ஆக்ட் தான். இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். நீங்கள் SC/ST ஆக்ட் உண்மையிலே ஒரு பயங்கர பிரமாதமான அற்புதமான ஆக்ட். நீங்கள் ப்ரிவென்ஷனும் அதில் கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற அந்த SC/ST ஆக்டில் இருக்கிற வழிமுறைகள் படி நீங்கள் நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன் நடத்திருந்தா இங்கே இந்த மாதிரியான குற்றங்களே நடக்கக்கூடாது. அவ்வளோ சூப்பரான ஆக்டு. ஆனால் இங்கே நடக்குது. இந்த ஆணவ கொலை தனி சட்டம் வேணாம் அப்படின்னு சிலர், யாராவது இங்கே வேணாம் அப்படின்னு, ஏன் தேவை, SC/ST ஆக்டே போதும்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது தோணுதா? இங்கே சிலருக்கு நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். SC/ST ஆக்ட்லேயே வந்து எல்லாமே இருக்குல்ல, எதுக்கு திருப்பி சட்டம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்லாம் சொல்லி. ஆணவ கொலை வந்து ஏன் தனி சட்டம் தேவை அப்படிங்கிறது, எனக்குமே ஆரம்பத்தில் இந்த ஆணவ கொலை விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த வேர்டு காயின் ஆகி அதை பற்றிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்த டைமில் எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. SC/ST ஆக்டே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷனை ஒழுங்காக பண்ணினாலே இந்த தனி சட்டம்லாம் தேவையில்லை, திருப்பி எதுக்கு சட்டம் மேலே சட்டம் லோட் பண்ணும் அப்படின்ற கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறைய எவிடன்ஸ் அமைப்போடலாம் சேர்ந்து இந்த டிராஃப்டிங்லலாம் கொஞ்சம் இருந்தோம். அந்த கமிட்டிலலாம் இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போது நம்ம வந்து ஆணவ கொலைனா பிட்வீன் ஒரு BC SC கொலை பண்ணாதான் அது வந்து SC/ST ஆக்டில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு SC/SCக்குள்ளே நடக்கிற ஹானர் கில்லிங்கும் ஒரு BC/BCக்குள்ளே நடக்கிற ஹானர் கில்லிங்கும் நடக்குது நம்ம நாட்டில். தெரிஞ்ச நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே 1-2 செய்திகள் ரிப்போர்ட் ஆகுது. பெருசாக ரிப்போர்ட் ஆகிறது இல்லை அப்படின்னாலும் அது வந்து ஒரு ஆணவ கொலைங்கிறத நம்ம டைரெக்டாக BC vs SCன்னு பார்க்காம நம்ம இன்னும் லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் BC vs BC, SC, அதான் எனி காஸ்ட் வர்சஸ் காஸ்ட். இது இங்கேயும் அதே தான், சப்காஸ்ட் வர்சஸ் சப்காஸ்ட். அப்படி நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஹானர் கில்லிங் ஆக்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வர முடியும், அந்த க்ரைம் பண்ணுறவங்கள. இல்லைன்னா அவங்க வந்து அவங்க IPC எனி அந்த மர்டர் இதுக்குள்ளே தான் அவங்க போவாங்க ஒன்று அதில். ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது மெயின் ரீசன், அது இந்த ஆக்ட் தேவைன்னு கேட்குறதுக்கு. அது மாதிரி இந்த தோழர் சொன்ன மாதிரி திருநங்கை எனி ஹானர் கில்லிங், ஹானருங்கிற பேரில் என்ன நடந்தாலும் அதுக்குள்ளே வந்துடும். வெறுமனே லவ் மேரேஜ் அப்படி மட்டும் இல்லை, என் குடும்ப கௌரவத்துக்காக நான் என் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரை தாக்குறேன், இல்லை யாரையோ தாக்குறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், மிதிக்கிறேன், கொல்றேன் அப்படின்னா அது வந்து அந்த ஆக்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது ரீசன் வந்து அந்த ஆக்ட் வந்து உண்மையிலேயே இப்போ நம்ம லாக்டவுன் டைமில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒரு 2-3 கேசஸ் நடந்தது. லவ் இந்த மாதிரி சாதி மாதிரி காதலிச்சவங்க வந்து லிட்டரலாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனும் போக முடியல.
நீங்கள் லாக்டவுன் இல்லைனாலும் சரி, ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஊர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இருந்து சாதி மாறி காதலிச்சு ஊரை விட்டு ஓடி வரவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? யாராவது அப்படி அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு 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 பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்படி அவங்க ஓடி வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் யாராக இருக்காங்க, உன் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போவான்னு சொல்லுவாங்க. அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் போனால் அவன் யாராக இருப்பான்? போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? அந்த பகுதியில் இருக்க ஆதிக்க சாதியோட அவங்க நேரடியாக சினிமாலெலாம் நம்ம பார்க்குற மாதிரி பேரண்ட்ஸுக்கே ஃபோனை போட்டு சரண்டர் பண்ணிடுவாங்க, பொண்ணை சரண்டர் பண்ணிடுவாங்க, பையனை ஏதாவது ஒரு இந்த கேஸ் போட்டு உள்ள. அப்போ நம்ம நாட்டில் வந்து காதல் திருமணம் பண்ண முடியல, காதலிக்கவே முடியல, 2 பேர் ஓடி வர்றாங்கன்னா எங்கே இருப்பாங்க? அந்த ஆக்டில் அதுக்கெல்லாம் வழிமுறை இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஹோமு, அவங்கள எப்படி கரெக்டாக அந்த அந்த கைட்லைன்ஸில் அவங்க எல்லாம் அந்த டிராஃப்டிங்கில் ஃபுல்லாகவே இருக்கு. அந்த ஆக்ட் வந்து அவங்க திருமணம் பண்ணி அவங்க ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வரா வரைக்கும் அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டில் வந்து வழிமுறைகள் இருக்குது. அது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாக்குள்ளே அது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கிறதோட ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஒப்பீனியன், நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்ல, ஜென்ரலாக வந்து ஆக்ட் வேணான்னு சொல்கிறவங்க அதில் என்ன இருக்குது ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ். அதுக்கு தான் நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சீரழிஞ்ச ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து இந்த மனித உரிமைகளை நிலைநிறுத்துறதுக்கு 100 சட்டம் போட்டாலும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து அந்த சட்டங்கள் மேலே எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவு கவனத்தை வந்து சட்டங்கள் உருவானதுக்கு அப்புறம் அதோட எக்ஸிக்யூஷன்லையும் நம்ம வந்து கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் சொன்னார், புரட்சிக்கு முன் சாதியை ஒழித்து விடுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாதி நீங்கள் புரட்சி பண்ணிட்டு இருக்கும்போது சாதி உங்களை வழிமறிக்கும், புரட்சிக்கு பின் சாதி உங்களை வழிமறிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த அமைப்பாக வேணாலும் இருக்கணும், நேம் இட், எந்த தலைவரோட பேரில் எந்த என்ன பேரில் வச்சு நீங்கள் ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்தியாவில் அவங்க ப்ரைமரியாக பார்க்க வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான், அது சாதி ஒழிப்பு. அந்த வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சாதி உங்களை வழி மறிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வர்க்க போராட்டங்களை முன்னெடுங்க, மனித உரிமை போராட்டங்களை முன்னெடுங்க. சாதியை விட ஒரு பெரிய மனித உரிமை மீறல் இருக்கா? இப்போ கொஞ்சம் மனித உரிமை அமைப்புகள் ஆக்டிவாக இல்லை, பட் ஆக்டிவாக இருந்த ஒரு 2000 ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நான் நிறைய அமைப்புகளோட வேலை செஞ்சுருக்கேன். யாருமே சாதிக்காக வேலை செய்ய மாட்டாங்க, சாதி ஒழிப்புக்காக. ஸோ எனி மூமெண்ட் நீங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் வந்து சமூக மாற்றத்துக்காக வேலை செய்கிறோம், எனி மூமெண்ட், சூழலியல் மூமெண்ட், பெண்ணிய மூமெண்ட், சாதியில் இல்லாத பெண் ஒடுக்குமுறையா, சாதியில் இல்லாத ஒரு வர்க்க சுரண்டலா, சாதியில் இல்லாத ஒரு சூழலியல் கேடா, எல்லாத்தையும் யார் தலையில் வாங்கிக்கிறாங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே வாங்கிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே வேலை செய்யணும்? சாதி ஒழிப்பில் தான் நம்ம வேலை செய்யணும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார். நீங்கள் எங்கே போய் என்ன சுத்து போட்டு எங்கே நின்னாலும் சாதி இப்படி வந்து நிற்கும். அடுத்து நீங்கள் நகரவே முடியாது. திரும்பி பார்த்தா என்னடா நம்ம வேலை செஞ்சுருக்கோம், திருப்பி அதான் டயர்டாக இருக்குது நமக்கு. உண்மையிலேயே என்ன வேலை செஞ்சுருக்கோம், திருப்பி நம்ம வந்து சேம். நீங்கள் வந்து இப்போ நான் திரும்பி பார்த்தா நான் 25 வருஷமாக வேலை செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். இன்னும் திரும்பி பார்த்தா 50 வருஷம், 2500 வருஷமாக நம்ம வந்து இப்படி தான் நம்ம இதே மாதிரி சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, என்னப்பா பண்ணுறது இந்த சாதியன்னு. இப்படி தான் போயிட்டுருக்காது. ஸோ ப்ரைமரி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இந்தியா இஸ் காஸ்ட்னும் போது அந்த ப்ரைமரி கான்ஃப்ளிக்டை வந்து ஒரு தன்னோட ஒரு ப்ரைமரி அஜெண்டாக்குள்ளே கொண்டு வர்ற வேலையை இங்கே இருக்கிற அமைப்புகள் செய்யணும். நான் யாருங்க, நான் வந்து ஒரு பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது, சீரியஸாகவே என்னோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பெரிய சோஷியல் சயின்டிஸ்ட் இந்த நாட்டில் 2 பேர் தான், அம்பேத்கர், பெரியார். அவங்க வந்து சாதியை அக்கு வேற ஆணி வேற பிரித்து அவங்க ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற வழிமுறைகளில் ஒன்று
கிராமப்புறங்களே இந்தியாவில் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் ஆரம்பித்தேன் இந்த பேச்சை. ஏன்னா கிராமப்புறங்கள் இருக்க இருக்க இந்த சாதி அமைப்பு வந்து இன்னும் இருக்கும். அதனால அம்பேத்கர் வந்து தலித் மக்களை நகர்ப்புறங்களுக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. நகர்ப்புறங்களுக்கு வந்துருங்க, தொழில் கற்றுக்கோங்க, விவசாயத்தை விட்டுருங்க. ஏன்னா விவசாயமும் சாதியும் ஒன்னோட பின்னி பிணைஞ்சிருக்கு, கிராமமும் சாதியும் ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால நீங்கள் வந்துருங்க, தொழில் கற்றுக்கோங்க, நீங்கள் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஆப்வியஸாக சாதி 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 ஒழியறதுக்கு கிராமங்கள் முதல்ல ஒழியணும், அதுதான் முன்னிபந்தனைன்னு சொன்னார் அவர். ஆனால் நமக்கு இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு கிராமங்கள் மேலே பயங்கர மயக்கம் இருக்கும். டைம் இருக்கா? சாரி. நிறைய பேருக்கு கிராமங்கள் மேலே பயங்கர மயக்கம் இருக்கும், இளைஞர்களுக்கும். தமிழ் சினிமாவோட அந்த அது உருவாக்கி வச்ச மித்து, கிராமப்புறங்கள், இளையராஜா பாடல்கள், அந்த இளையராஜா பாட்டு வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல அந்த அந்த வில்லேஜ் இதை. நீங்கள் வந்து ஆதிக்க சாதிக்காரவங்களும் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, தலித்துகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் கிராமம் அப்படியா இருக்குது? நம்ம ரீல்ஸில் பார்க்குற மாதிரி அப்படியே அந்த மியூசிக்கோட பார்க்குற மாதிரியா இருக்குது. என்னாலெல்லாம் ஒரு நாள் என் ஊருக்கு போக முடியாது. ஒரு நாள் நீங்கள் விழிப்படைஞ்சி உங்களுக்கு என்ன சுதந்திரம்னா என்ன, மனித உரிமைனா என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தர்னால நீங்கள் கிராமத்தில் போய் இருக்கவே முடியாது. அது நான் முடிவாக சொல்கிறேன். நான் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எந்த உரிமையுமே தரமாட்டாங்க. சீரியஸாக நீங்கள் பெண்கள், நீங்கள் வந்து தலித்துகள் மட்டும் இல்லை, பெண்கள் இருக்க முடியாது. ஆனால் தலித் மக்களுக்கே ஒரு மயக்கம் இருக்குது இந்த கிராமப்புறங்கள் மேலே. என்னோட கல்ச்சர், என் சாமி, என்னோட குலசாமி, என்னோட வீடு, ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு உரிமையும் தரமாட்டான். எந்த பொது வளத்துலேயும் நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஆனால் ஒரு மயக்கம். ஏன்னா அது வந்து காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்தியானா கிராமப்புறம், கிராமப்புறம்னா அது நான் ஓன் பண்ணணும், அது என்னோட இடம். ஆனால் அதுதான் அடிப்படை பிரச்சனையே எல்லாத்துக்குமே. ஸோ நகரமயமாக்கல்னு சொல்லுங்க. இந்த நகர்ப்புறங்களுக்கு இடம் பெயர்ந்தவங்க உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சிட்டி பிடிச்சிருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, கை தூக்குங்களேன். சும்மா நான் கியூரியஸாக கேட்குறேன், சும்மா சொல்லக்கூடாது. ஷிஃப்ட் ஆகி வந்தவங்களை கேட்குறேன். சொல்லுங்க ப்ளீஸ், கையை நல்லா தூக்குங்க, எனக்கு தெரியும். கிராமம் பிடிச்சிருக்கவங்களும் கை தூக்குங்க. சும்மா இவ்வளோ நேரம் கிராமத்துக்கு கழுவி ஊற்றிட்டாங்க, நம்ம வந்து கை தூக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லாதீங்க. கிராமம் பிடிக்கல? கிராமம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நான் எல்லாத்தையும் பல பேரை நான் சும்மாவே பேசி பார்ப்பேன். ஊரில் இருந்து வந்தா, என்னங்க இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது, பயங்கர பொல்யூஷன். அதை விடவா ஒரு பொல்யூஷன்? மைண்டு பொல்யூஷன். அவ்வளோ வன்மத்தை வச்சு அவ்வளோ மைண்டு பொல்யூட் ஆகி சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து சொல்லுவாங்க ஒரே பொல்யூஷன், ஊருக்கு போகணும். இங்கே இருந்தால் கூட கனெக்ஷனே வராது. பக்கத்து எல்லாம் அவங்கவுங்க கதவை பூட்டிகிட்டு இருக்காங்க, இருந்துட்டு தான் போகிறாங்களா? என்னப்போ உங்களை மாதிரி அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அங்கே பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா என்ன? கிராமப்புறத்தில் பார்ப்பாங்களே, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. கல்ச்சுரலாக அவங்க பயங்கர டியூன் ஆகியிருக்காங்க. இங்கே வந்து ஏன் அவன் கதவு பூட்டிகிட்டு இருக்கிறது ஏன் அவங்கள மைண்டு பக் பண்ணுது? அவன் இருக்காங்க, அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, சுதந்திரமாக இருக்காங்க. அங்கே ஊருக்கு போனால் தான் மாமா மச்சான் சந்தோஷம், கோயில் திருவிழா, கடா வெட்டு, அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து மகிழ்ச்சியை ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், தப்பான இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மகிழ்ச்சி எங்கே போனாலும் கிடைக்கும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தாங்க. நம்ம அதை பாடினவங்களும் நம்ம ஊரில் தானே இருந்தாங்க. ஆனால் நம்ம மகிழ்ச்சியை ஒரு வரையறை பண்ணி வச்சுருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் இந்த மீடியா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த கிராமத்துலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பி தள்ளுவாங்க, எப்படா லீவ் விடுவாங்க. லீவ் விடும்போது பாருங்களேன், ஒரு பையன் இருக்க மாட்டாங்க சென்னையில். அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிடும், எல்லா பஸ்ஸு ஃபுல்லு, எல்லா ட்ரெயின் ஃபுல்லு. அங்கே போயிடணும். அங்கே போனால் தான் அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு இங்கே இருப்பாங்க. இங்கே நார்மலாக கார்பரேட் கையாக சுற்றிட்டு இருப்பாங்க.
ஊருக்கு போனால் வேட்டியை மடித்து கட்டிட்டு மீசையை முறுக்கி விட்டுட்டு இப்போதான் நானாவே உணர்றேன் பொம்மிஸ் நைட்டி மாதிரி. சீரியஸா என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த கனெக்ஷனே அங்கே தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அந்த அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிராமப்புறங்களுக்கு ஏதாவது கிராமப்புறங்களோட அழிவுக்கோ சிதைவுக்கோ ஏதாவது ஒரு 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 வளர்ச்சி நடவடிக்கைகள் எடுத்தால் நம்ம எல்லாரும் அதுக்காக பொங்குவோம். கிராமப்புறங்கள் மேலே ஒரு சின்ன கை கூட வச்சிடக்கூடாது. ஆனால் அம்பேத்கரும் பெரியாரும் கிராமங்கள் ஒழியணுன்றாங்க. ஏன்னா சின்ன சின்ன வீடு அவங்க கிராமப்புறத்தை தூக்கி பிடிக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களோ இல்லை தலித் மக்களுக்கோ அவங்களுக்கு வந்து பெருசாக அங்கே என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும், இங்கே எல்லாம் இருக்குது, அடிப்படை வசதிகள்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே காஞ்சு போயிருப்பாங்க. விவசாயம் ஒன்று எவ்வளோ விவசாயம் என்ன நடக்குது? நம்ம விவசாயம் செழிச்சிருக்க நாடா நம்ம நாடு. நிறைய பேர் வீம்புக்கு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் வீம்புக்கு விவசாயம் பண்ணான்னா அவனுக்கு அந்த லேண்ட் இருக்கணும். அந்த லேண்டு 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் லேண்டு தாங்க பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள்கிட்டையும் இவங்ககிட்டையும் இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள்கிட்டையும். டேட்டா படி ரொம்ப அப்படியே அம்பானி அதானி மாதிரிலாம் எவனாவது லேண்ட் வச்சுருக்கானா? இல்லை. விவசாய நிலங்களை எல்லாரும் ஓன் பண்ணுறவங்க கிட்ட அதிகபட்ச லேண்டே நீங்கள் ஒரு 10 ஏக்கர் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வச்சுருக்காங்க. அதில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க? பாடுபடுறாங்க இல்லையா? பாடுபடுறாங்க நிஜமாவே. அதில் ஒன்றும் அவங்களுக்கு திருப்பியே கிடைக்கல. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், போட்டு இந்த விளைவிச்ச காயை போட்டு 2 ரூபா கேட்டான்னு சொல்லி டம்முன்னு அடிக்கிறாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அங்கேருந்து வரமாட்டாங்க. உன் லேண்டுக்கு நான் 3 மடங்கு லேண்ட் இது கொடுக்குறேன், இழப்பீடு கொடுக்குறேன், 3 மடங்கு காசு கொடுத்து வாங்கிக்க தரமாட்டாங்க. ஏன்னா அந்த லேண்டு தான் அவங்கள யாருன்னு அங்கே காட்டுது. அந்த லேண்டு ஏன் பிரிக்காமல் ஏன் வந்து இந்த அந்த பெண்களுக்கு ஏன் சொத்து போகலைங்க? நான் சமீபத்தில் கூட ஒரு கட்டுரை எழுதினேன், ரித்தன்யா கேஸ் பற்றி ஒரு விகடனில் ஒரு கட்டுரை எழுதினப்போ பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு 10% கூட இல்லை பெண்கள்கிட்ட இருக்கிற சொத்துரிமை. அவங்க பேரில் இருக்கிற வீடோ நிலங்களோ, நமக்கு ஹிந்து ஆக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எல்லாம் வந்துச்சுல்ல, ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி நீங்கள் பெண்களுக்கு பாதி சொத்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஏன் பெண்கள் பேரில் சொத்து இல்லை? ஏன்னா பிரிக்க மாட்டாங்க லேண்டை. அப்படிதான் வரதட்சணைங்கிற கான்செப்டே உருவாச்சு. லேண்டு பையனுக்கு உனக்கு நகை, அவன் உன் வாழ்க்கை முழுசும் உனக்கு சீர் செய்வான். அகைன் அந்த கிராமப்புற கல்ச்சர். வரதட்சணை கொடுத்துருவோம், உனக்கு தாய் மாமனாக இருந்து உன் பிள்ளைகளுக்கு இவன் சீர் செஞ்சுக்கிட்டே இருப்பான் கான்செப்ட். அதோட அடிப்படை காரணம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பிரியக்கூடாது. ஏன் ப்ராப்பர்ட்டி பிரியக்கூடாதுன்னா அந்த ஊரில் அந்த நிலத்தை நான் வச்சிருந்தாதான் நான் பெரிய ஆள், நான் மீசையை முறுக்க முடியும். ஏன்னா நிலமற்றவங்க அங்கே எனக்கு அடிமையாக இருப்பாங்க. நிலமற்றவங்க என் நிலத்துல வந்து அவன் வேலை செய்யணும். என் நிலத்துல வந்து நான் டியூன் ஆயிருக்கேன். அப்படி என் நிலத்துல வந்து அவங்க வேலை செஞ்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும், உங்கள் லேண்டுக்கு வந்து டபுள் த ரேட் ட்ரிபிள் த ரேட் கொடுத்தா கூட லேண்டை கொடுக்க மாட்டான். ஸோ இதுதான். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், அப்போ அந்த அர்பனைசேஷன் எந்த வளர்ச்சியையும் நாம் வந்து கிராமப்புறங்கள் பக்கம் நகர்த்தி கொண்டு போகவே முடியாது. 8 வழி சாலை போராட்டம் நடந்தது, ஓகே. அப்போ வந்து அந்த விளைநிலங்கள் மேலே அந்த போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து இந்தியா மாதிரி ஒரு நாடாக இல்லை அப்படின்னா நான் ஆதரிச்சிருப்பேன் நிஜமா. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் வந்து எல்லா விதமான ஒரு சாதி அதிகாரமும் குவிஞ்சு கிடக்கிற ஒரு இடத்துல நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணுமோ? ஒருவேளை அம்பேத்கர் பெரியார் இருந்திருந்தா என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு நிஜமா. நகர்ப்புறங்கள் வளர்ச்சியை நம்ம யாருமே வந்து உளவியல் ரீதியாகவே நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம். நகரமயமாக்கலுக்கு நம்ம எதிராக இருக்கோம். நம்ம வளர்ச்சினாலே நம்ம வந்து ரொம்ப பயப்படுறோம் உண்மையிலே. ஏன்னா அங்கே கிராமப்புற வாழ்க்கை வந்து சீர்கெட்டக்கூடாது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. யார் அந்த விவசாயிகள்? யார் அதை பண்ணுறாங்க? நீங்கள் கம்பேரேட்டிவ்லி பங்களாதேஷ், நானா எனக்கா தோணுது இந்த கோட் அம்பேத்கர் பெரியார் இவங்க பேசின இந்த விஷயத்தை வச்சு நான் நகரமயமாக்கல் பற்றி நான் ஒரு ஸ்டடி பண்ணேன்.
ஒரு புக் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பங்களாதேஷ் எப்படி வளர்ச்சியில் இந்தியாவை ஒப்பிடும்போது எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது, கம்பேரிட்டிவ்லி இந்தியா அந்த நாடுகளை விட நகரமயமாக்கல்ல கீழே இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெட்ரோ சிட்டின்னு நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டா, அடுத்து இருக்கிற கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கிராமம்தான். அதுக்கப்புறம் மதுரை திருநெல்வேலிலாம் கிராமமே தான், பெரிய கிராமம் கூட இல்லை, அது ஒரு கிராமம், அவ்வளோதான். இப்போது தலித் மக்கள் வந்து இடம்பெயர்கிறவர்கள் புலம்பெயர்கிறவர்கள் தலித் மக்கள் தான் அதிகம். இதுவும் டேட்டா சொல்கிறது தான். ஓகே, பஞ்சம் தேடி நகர்ப்புறங்களுக்கு வர்ற புலம்பெயர் தொழிலாளர்கள், நகர்ப்புறங்களோ இல்லை வேறு மாநிலங்களுக்கோ போகிறவங்க, அந்த காலத்தில் தேயிலை தோட்டங்களுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு போனவங்க வந்து தலித் மக்கள் தான். ஏன்னா அந்த சாதியோட இறுக்கம் தாங்க முடியாமல் அவங்க இடம்பெயர்றாங்க. ஆனால் இன்னி இடம்பெயரும் போது அவங்க இவ்வளவு தூரம் ஏன் வரணும்? ஆனால் நான் என் ஊருக்கோ இல்லை எந்த ஊருக்குமே, எந்த கிராமப்புறத்துக்கு போனாலும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 2 நிமிஷம் கான்வர்சேஷன் தான், முதல்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு அவங்க ஒரு வச்சுருப்பாங்க. நிறைய நேரங்களில் 2 நிமிஷம் கான்வர்சேஷனில் ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நகர்ப்புறங்கள் நிச்சயமாக இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, பட் அப்படி இல்லை. இங்கே வந்து ரொம்ப டைல்யூட்டடாக ஃபார்ம்ஸில் இருக்குது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த இயற்கையாகவே ஒரு ஜனநாயக பூர்வமாக இருக்கிற இந்த நகர்ப்புறத்தை வந்து நாம் அதோடைய இன்க்ளூசிவ்னஸை வந்து இன்னும் மேம்படுத்தணும், அதில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது உண்மை. ஓகே, இப்போ கூட என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சிட்டிக்கு அவுட்டரில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்கவுங்க சாதிக்காரவங்களும் குடியமர்த்துகிற போக்கு இருக்கீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், நிவர்த்தி செய்யணும், அதுலெல்லாம் அமைப்புகள் வேலை செய்யணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நகர்ப்புறங்கள் நிஜமாவே சாதியை டைல்யூட் பண்ணுது. நீங்கள் ஒரு சிட்டி பர்சனாக இருக்கும்போது உங்களையும் அறியாமலே அது ஒரு வேலை செய்யும். அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து வர்ற கிராமப்புறங்களை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிற தலித் மக்களுக்கு நீங்கள் இந்த நகர்ப்புறங்களை அங்கங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஏன் இங்கே இருக்க எல்லா கம்பெனிஸும் ஏன் சென்னைக்கு மிக அருகிலேயே இருக்கணும்? சென்னைக்கு மிக அருகிலேயே ஏன் இருக்கணும்? நீங்கள் எல்லா இடத்துலையும் நகர்ப்புறங்களை உருவாக்குங்க. அங்கங்கே படித்து வந்து அங்கங்கே அப்படியே செட்டில் ஆயிருமா? நீங்கள் கிராமங்களை அப்படி தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் ஆர்கனைசேஷன் நம்ம இது பண்ணுறதில்ல. சரி, ஸ்கூல் எஜுகேஷன் சொல்யூஷன் நோக்கி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அம்பேத்கர் பெரியார்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இங்கே இந்தியாவில் வந்து அதிக அளவு நகர்ப்புறங்கள் வர அங்கே இந்த மாதிரியான எவிக்ஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, எவிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதை எதிர்த்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது இங்கே இயல்பாக இருக்கிற ஜனநாயகத்தன்மையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ கிராமப்புறங்கள் அழியணும்னா நம்ம வந்து அதை என்ன போய் டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? நீங்கள் போய் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் அழிக்க முடியாது. கிராமப்புறங்களை நீங்கள் நகரமயமாக்கல் மூலமாக தான் நீங்கள் கிராமப்புறங்களை அதை ஷ்ரிங்க் பண்ணணும். அந்த பிடிப்பை வந்து அந்த சாதியோட இறுக்கத்தை தளர்த்துவதற்கு அதை செய்யணும் அப்படிங்கிற சொல்யூஷனை வந்து நம்மளோட முன்னோடிகள் வைக்கிறாங்க, நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மைண்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்காவது நீங்கள் வந்து நகரமயமாக்கலுக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்துடக்கூடாது. ரெண்டாவது, ஸ்கூல் எஜுகேஷனில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஸ்கூல் எஜுகேஷனில் ஏன்னா நான் ஃபீல் பண்ணது, இந்த அமைப்புகள் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு வந்து சாதி வந்து தப்பு அப்படிங்கிறத ஒருத்தர் 25 வயசுலையா தெரிஞ்சுக்கிறது? நான் அடல்ட் ஆகி நான் வந்து சென்னைக்கெல்லாம் வந்து 4 பேரோட பழகி பல அமைப்புகளோட செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டா நான் வந்து தெரிஞ்சுக்கிறது சாதி தப்புங்கிறத. என்னோட 25 நிறைய பேர் 20 நான் என்னோட 23 24 வயசுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சக மனுஷனை மதிக்கணுங்கிறத நம்ம எங்க சொல்லி தரணும்? எப்பவுமே இந்த மாஸ் இந்த இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல எந்த அமைப்புகளோட ஒரு வளையத்துக்குள்ளேயுமே வராம இருக்கிற 2
பெரிய கம்யூனிட்டி இருக்கு. யார் சொல்லுங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? எவ்வளோ அமைப்புகள் பல வகையில் வேலை செய்கிறாங்க, பல பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கொயர் பீப்புளுக்கு அமைப்பு இருக்குது, அதுக்கு அமைப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் அமைப்பு இருக்குல்ல. ஆனால் எந்த அமைப்புகளோட எந்த ஒரு 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 பார்வைக்குமே வராமல் ஒதுங்கி இருக்கிற 2 சமூகம் இருக்கு. நாம் அவங்கள அட்ரஸே பண்ணுறதில்ல. குழந்தைங்கள கூட நம்ம எங்கிட்ட அப்படி இப்படி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர். இந்த பெற்றோர்கள் எங்கேயாவது ஏதாவது கூட்டத்துக்கு வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா முற்போக்கு இதுல? ஆனா இந்த பெற்றோர்கள் தான் இந்த குடும்ப அமைப்புல இந்த சாதியை சொல்லி 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 உற்பத்தி பண்ணி இந்த அணுகுண்டுகளை தயாரிச்சு வெளியே அனுப்புறது யாரு? பெற்றோர்கள் தானே. யார் மூலமா குழந்தைகளுக்கு தெரியுது சாதி? நான் இந்த சாதியில நம்ம இந்த சாதிடா, நம்ம வந்து இப்படிதான் நடந்துக்கணும், நம்ம அங்க போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து இன்புட்டை யார் கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டியை பேரண்ட்ஸ் நம்ம வந்து வர்ற எல்லாருமே பேரண்ட்ஸ் தான், நானுமே பேரண்ட்டு தான், எல்லாரும் பேரண்ட் தான், அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் பசங்க அவங்களோட பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த விஷயத்த இந்த மாதிரியான ஒரு சமத்துவம் குறித்த இல்லை ஒரு காஸ்ட் குறித்த சென்சிடைசேஷனை யார் கொடுக்கறது? ரெண்டாவது ஆசிரியர்கள். இந்த முற்போக்கு விவாதங்களுக்குள்ள இவங்க 2 பேரும் ஏன் இல்லை? ஏன் அவங்கள நம்ம இணைக்கல? நீங்க வந்து இன்னைக்கு சாதி வந்து குடும்பங்கள்ல இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுது. அது பள்ளிகள்ல அது களையப்படணுமா இல்லையா? ஆனா அந்த பள்ளிகளுக்குள்ள இருக்கிற நீங்க ஆசிரியர்கள் அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்காங்களானே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காங்க ஆசிரியர்கள். ஒண்ணு சப்போர்ட் பண்ணுவாங்க சாதிய, அப்படி இல்லைன்னா சைலண்டா இருப்பாங்க. இப்போ நாங்குநேரி ஒரு இன்சிடென்ட் தான் நமக்கு தெரியும். நாங்குநேரி அதுக்கப்புறம் 1-2 கூட ரிப்போர்ட் ஆச்சு. அதே மாதிரி அட்டம்ப்ட் எல்லாம் 1-2 ரிப்போர்ட் ஆச்சு. ஆனால் இது கவின் இந்த மாதிரியான ஹானர் கில்லிங் கேஸ் மாதிரி தான் அது. ஆனால் டெய்லி பள்ளிகளில் மாணவர்கள் சக மாணவர்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. சாதி பேரை சொல்லி பேசுவாங்க, பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. நான் தாண்டா பெரிய ஆளுன்னு ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்று தேவைப்படும், எனக்கு ஒரு ஹோல்டு வேணும்ல, அப்போ நான் எடுத்துக்கணும். என்ன ஒருத்தன் அருவா வச்சே மிரட்டிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு அருவாவை தூக்கணும். அப்படி தூக்கலைன்னா என்ன பண்ணுவான்? துரத்தி இப்படி வெட்டுறான். ஸோ இந்த 2 கம்யூனிட்டி நான் வந்து இந்த என்ன சொல்றது இதை பற்றி கடந்த 7-8 வருஷமா பண்ணுற யோசனை, எனக்கு யோசனை தான், நான் ஒன்றும் பண்ணல அதை வச்சு. பட் எனக்கு யோசனை என்னன்னா, இந்த ஒரு ஒரு இதை எங்கே தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸாக நீங்கள் யங் மைண்ட்ஸில் வந்து தடுத்து நிறுத்தணும். அது துளிர் விடுற இடத்துலையே அதை வந்து வேற இருக்கணும். அப்படின்னா அதை யாரை வச்சு செய்கிறது? அதுக்கு என்ன சிஸ்டம், என்ன வந்து நீங்கள் திட்டங்கள் அரசு வச்சிருக்கு? இதை யார் கேட்பாங்க? ஏன் கேட்கல யாரும்? ஏன் இந்த நெருக்கடியை கொடுக்கல? பள்ளிகள் அப்பப்போ சில இது பேச்சு வரும். நீங்கள் வந்து இப்போ என்சிஆர்டி சிலபஸில் வந்து இந்த மாதிரியான திரிபுகள் இருக்குது, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குதுன்னு பேசுகிறோம்ல, அதெல்லாம் பேசப்பட வேண்டியது தான். ஆனால் அது ஏன் அங்கே அந்த நிலை வருது அப்படின்னா நம்ம இதை அட்ரஸே பண்ணலையே. இந்த ரூட் காசை நம்ம அட்ரஸே பண்ணல. அப்போது இந்த மாணவர்கள் வந்து பஞ்சா நம்மக்கிட்ட வராங்க, எல்லா அரசு பள்ளிகளில் வராங்க, பள்ளிக்கூடங்களுக்கு வராங்க. அப்போ அவங்க பொல்யூட்டான அவங்க மைண்டை பியூரிஃபை பண்ணோம். ஒருவேளை இப்போ நம்ம ஸ்கீம்ஸில் ஏதோ ஒன்று ஆன்டி காஸ்ட் இல்லை ஒரு காஸ்ட் அனிகுலேஷன் பார்த்தினா எஜுகேஷனை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷன் சிலபஸ் இதில் சேர்க்கணும், பாடத்திட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் கொந்தளித்து அதை காலி பண்ணிட்டாங்க. எங்கள் பசங்களுக்கு செக்ஸை சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி
சொல்லி பயங்கரமாக அந்த டைமில் பயங்கர பிரச்சனை பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனையை ஒருவேளை நீங்கள் சாதி ஒழிப்பு சார்ந்து நம்ம சொல்கிறோன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு அப்போ நம்ம பசங்க இருக்காங்க, அம்மா ஜாதியெல்லாம் தப்புன்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கம்மா, எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்னு போய் வீட்டில் சொன்னால் வீடு என்ன பண்ணும்? வீடு என்ன சொல்லி கொடுக்கும் பதிலுக்கு? அப்போ எங்கே இதை தொடங்குறது? அப்போ நீங்கள் மும்முனை ட்ரையாங்கிள் ஃபார்மில் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் இந்த 3 பேரையும் எஜுகேட் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்படியான திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இது ப்ராக்டிக்கலாக இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சாதி கூடாது, சக மனுஷங்களை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷனை வந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். அதை எப்போ பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியாது. இந்த 2 விஷயங்கள் நான் இந்த தீர்வு ஒரு பரந்துபட்ட நீங்கள் ஒன்றுத்துக்கு ஒரு ஹானர் கில்லிங்க்கு இல்லை ஒரு காஸ்ட் கில்லிங்கு, ஒரு ரேப்பு இப்படின்லாம் நம்ம ஒரு சொல்யூஷன் தேட முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது காஸ்ட், சாதி அமைப்பு தானே காரணமாக இருக்குது, சாதி மைண்ட் செட்டு தான் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம அதை தான் அட்ரஸ் பண்ணோம். அப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை நான் ஒரு தனிநபராக நான் யோசிக்கும்போது இங்கே இருக்கிற அறிவு சமூகம், அறிவு ஜீவிகள், அரசு அதிகாரிகள், அரசு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, யோசிங்க. எப்படி எஜுகேஷன் மூலமாக இந்த மைண்ட் செட்டை மாற்றுறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆய்வு இங்கே சமூக ஆய்வுகள் நடக்கிறது இல்லை. அதுக்கான ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆய்வாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபைனலாக கடைசியாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப வேதனையோட சொல்கிற விஷயம், இதெல்லாம் வந்து அம்பேத்கர் யோசிக்கலையா? அம்பேத்கர் இதில் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணலையா? எவ்வளோ ஆய்வுகள் அவர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காரு, எவ்வளோ முயற்சிகள் பண்ணார். சட்ட அமைச்சராக இருந்தார், கான்ஸ்டியூஷனை எழுதினார், ஹிந்து கோட் பில்லை வரையறுத்தார், எல்லாம் பண்ணார்ல. கடைசியில் என்ன பண்ணார்? பௌத்தம் தழுவினார். அவர் அங்கேயே நிறுத்தியிருக்கலாமே. கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு, இந்த மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஏன் அவர் அங்கேயே நிறுத்திக்கல? அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி அப்படி வழி தெரியாத மாதிரியும் தெரிஞ்ச மாதிரி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், தெரியாத மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாதியை அழித்தொழிக்கும் வழின்னு தான் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்கிறார்? நம்ம எல்லாருக்கும் நீங்கள் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, பைபிள்னு சொல்லலாம். புத்தாண்டிஸ்தம்மா கூட கிடையாது. நீங்கள் வந்து இந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் வந்து இந்த இந்து மதம், இந்த சாதி அமைப்பு, எல்லா சாதியையும் இந்த வர்டிக்கல் சிஸ்டம், நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குது, வர்டிக்கல் சிஸ்டம், இதை ஹரிசான்டல் பண்ண முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் முடியலங்கிறது தான் ரியாலிட்டி. இது எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. இது வரைக்கும் இங்கே வந்து நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நல்ல நல்ல ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், வலுவான கான்ஸ்டியூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரியாலிட்டி, காஸ்ட் கொடுக்குற ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ், அது மாறவே மாட்டேங்குது, எந்த ஜென்ரேஷனுக்கும் மாற மாட்டேங்குது. அதுதான் அவர் அதை தான் அவர் முன்னோக்கி யோசிச்சார். என்ன பண்ணுறது இது இந்த கான்ஸ்டியூஷன் கூட இந்த மக்களை காப்பாற்றுமா, இல்லை அடுத்து வர ஆக்ட்ஸ் இந்த மக்களை காப்பாற்றுமா? சட்டங்கள் வந்து சரியாக இருக்கணும்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க சரியானவங்களா இருக்கணும். அந்த சரியானவங்களை நம்ம எப்படி உருவாக்குறது? ரொம்ப நிராதரவான நிலை உண்மையிலேயே. அப்போ தான் அந்த கட்டமைப்பை விட்டு அவர் வெளியில் வர்றார். ஒரு சிம்பிள் இதுதான், நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும், இந்த கோர்ட்டுக்கு நீங்கள் அந்த பக்கம் வந்துடுங்க, கன்வர்ஷன். அது அவர் தலித் மக்களுக்கு சொன்னார். நீங்கள் வந்து இந்துவாக இருக்கும்போது இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்க உங்களுக்கு இதுதான் உங்களோட ரியாலிட்டியாக இருக்கும்.
இந்த 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 காஸ்ட் கில்லிங்ஸ், இந்த ஹானர் கில்லிங், இது இந்த டேமேஜஸ் எதையுமே நம்மளால் வந்து இந்த 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி எதனால் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம பொது சமூகம் வந்து முழுக்க முழுக்க சாதி வயப்பட்டிருக்கு. அந்த பொது சமூகத்தை நேர் செய்ய வேண்டிய இந்த 4 நிறுவனங்கள், ஜனநாயகத்தின் 4 தூண்களும் சாதியால் அரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் சாதியால் அரிக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு எங்கே நீதி கிடைக்கும், எங்கே மாற்றம் உண்டாகும்? அதனால தான் அவர் பௌத்தம் ஏற்றார். ஆனால் இங்கே வி ஃபெயில்டு அம்பேத்கருங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம திருப்பி திருப்பி இந்த சிஸ்டம்குள்ளே தான் அது என்னோட கருத்து. நாம் வந்து அந்த அந்த சிஸ்டம்குள்ளே இருந்து நாம் நமக்கான உரிமைகளை வாங்க ட்ரை பண்ணுறோம். அது வந்து மலத்தில் அரிசி பொறுக்குவது மாதிரி, அது ஒரு நாள் சாத்தியப்பட போகிறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவர் தலித் மக்களுக்கு இல்லை சாதி வேணாம், சாதிக்கு எதிராக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு இந்த சாதி அமைப்புக்குள்ளே இருக்கிறது சஃபகேட்டிங்காக இருக்குது, இது என்ன பண்ணுறது, சுற்றி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணோம். நீங்கள் வந்து பிறப்பால் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கிற ஒருத்தரை தான் வந்து கவினோட மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுமா? நீங்கள் மனித உரிமை, சின்ன ஒரு மனிதத்தன்மை இருக்கிற எல்லாருக்குமே அது உங்களை த்ரெட்டன் பண்ணணும். உண்மையிலேயே அப்படி த்ரெட்டன் நீங்கள் த்ரெட்டனிங்காக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிஸ்டம்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கும் ஆன ஒரு சொல்யூஷனாக அவர் கொடுத்துட்டு போனார். அதுதான் இறுதி சொல்யூஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி ஒழிப்பை வந்து நாம் அந்த கன்வர்ஷனில் இருந்து தான் தொடங்கி வச்சுருக்கணும். 1956 ஆரம்பித்து இந்த 70 ஆண்டுகளில் நீங்கள் அந்த சொல்யூஷனை நம்ம கையில் எடுத்திருந்தா இன்னொரு ரிலிஜனுக்கு போகிறது ஒன்றும் இந்த இவ்வளோ கேவலமான ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிறத விடவும் நீங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு பண்பட்ட வாழ்வியலை சொல்கிற ஒரு மதத்துக்குள்ளே போகிறதுல என்ன சிக்கல்? அதை யாருமே இங்கே வந்து முன்னெடுக்கல. இவ்வளோதான் சீரியஸாகவே. ஸோ இங்கே வந்து அம்பேத்கரியர்கள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க, சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுகிறவங்க, இவங்க வந்து மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட வழிமுறைகளை கண்டுபிடிங்க. சீரியஸாக நீங்கள் வந்து மற்ற கொள்கை ரீதியாக இப்போ நீங்கள் வேறுபடுகிறவர்கள் இல்லை முற்போக்கு இதுலேயே நீங்கள் வேறு இயங்கல் பேசுகிறவங்க, நீங்கள் வந்து உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி இந்த சாதிய சமூகத்தை எப்படி பண்படுத்துவது, எப்படி இதை ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக சக மனிதர்களை மதிக்கிற ஒரு சொசைட்டியாக மாற்றுறதுக்கான வழிமுறை என்ன? இப்படி ஒரு சாவு நடக்கும், நாங்கள் போய் போராட்டம் பண்ணுவோம், அப்படி தான் நம்ம இருக்க போகிறோம்னா இன்னும் 2500 வருஷம் ஆனாலும் சரி, 12500 வருஷம் ஆனாலும் சாவுக்கு நம்ம போய் ஒப்பாரி வச்சுட்டு தான் நம்ம இருக்க போகிறோம். நீங்கள் ப்ரிவென்ஷனில் ஒர்க் பண்ணணும். நம்ம அந்த ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இவங்க சொன்ன, அம்பேத்கர் சொன்ன சொல்யூஷனில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கல, பெரியார் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஃபைன், நீங்கள் கண்டுபிடிங்க. கம் வித் யுவர் ஓன் ஐடியாஸ். பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க இந்திய சமூகத்தில். யார் வந்து ப்ரிவென்ஷனில் ஸ்டடி பண்ணாங்க? இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு யார் ஸ்டடி பண்ணாங்க? எனக்கு தெரில நிஜமாவே. அவங்கள தாண்டி யாரும் பண்ணாங்களான்னு தெரில. அவங்க பண்ணதையும் நம்ம அக்செப்ட் பண்ணல, ஓனாவும் நம்ம கண்டுபிடிக்கலை. அதனால தான் இது திரும்பி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான்.